வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தேவா. நம்ம சேனலில் வர்ற அனைத்து வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் கண்டிப்பாக சூப்பராக டெவலப் ஆகும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு தேவா ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிமே நான் நல்லா படிக்க சொல்கிறேன், அவர் அங்கே வர சொல்கிறேன் அப்படின்லாம் நம்ம பேசணும் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? போன கிளாஸில் பார்த்தோம், இதை செய்யாத அப்படிலாம் சொன்னோம். நான் சொன்னேன்னா அதெல்லாம் பார்த்தோம். இப்போ ஃப்யூச்சர், we are going to use சிம்பிள் ஃப்யூச்சரை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்ப்போமா? கொஞ்சம் இருங்க, என் ஃப்ரெண்டு ரவிகிட்ட ஸ்கூட்டர் இருக்குது, அவன்கிட்ட உங்களை ட்ராப் பண்ண சொல்கிறேன் இப்படின்னு சொல்லணும். வெயிட் ஃபார் சம் டைம், மை ஃப்ரெண்ட் ரவி ஹேஸ் அ ஸ்கூட்டர், ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு ட்ராப் யூ. இப்போ ட்ராப்னா கீழே இறக்கி விடுறது. இன்னொரு ட்ராப்னா தெரியும் உங்களுக்கு, அந்த மழை துளி ட்ராப் சொல்கிறோம் இல்லையா? வெயிட் ஃபார் சம் டைம், மை ஃப்ரெண்ட் ரவி ஹேஸ் அ ஸ்கூட்டர், ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு ட்ராப் யூ. இன்னொன்று, நான் அவர்களை காத்திருக்க சொல்கிறேன், நீ ஒன்றும் அவசரப்படாதீங்க, நான் அவங்கள வெயிட் பண்ண சொல்கிறேன். எப்படி சொல்லுவோம்? ஐ வில் ஆஸ்க் them டு வெயிட். ஐ வில் ஆஸ்க் them டு வெயிட். சரி, நாளைக்கு 5 மணிக்கு அவரை உங்களை மீட் பண்ண சொல்கிறேன். நான் சொல்கிறேன் சார், நாளைக்கு 5 மணிக்கு அவரை உங்களை மீட் பண்ண சொல்கிறேன். எப்படி சொல்லுவோம்? I will ask him to meet you tomorrow at 5 o'clock. I will ask him to meet you tomorrow at 5 o'clock. 5 மணிக்கு. இந்த இடத்துல பூரா பாருங்களேன், I will ask him or her, ரமேஸ்வரி, இது வேணாலும் போட்டுக்கலாம். பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டால் எப்போவுமே ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்களேன், நான் அவரை உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன். எப்படி சொல்லுவோம்? I will ask him to call you up. I will ask him to call you up. Call you up அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன். இன்னும் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. I will ask him to call you up. I will ask him to ring you up. I will ask him to call you. இது வேணான்னு சொல்லலாம். நான் இன்று அவளிடம் சமைக்க சொல்கிறேன். I will ask her to cook today. நான் இன்றைக்கி அவங்கள சமைக்க சொல்கிறேன். I will ask her to cook today. நீங்கள் சாப்பிட ஏதாவது கொண்டு வருமாறு நான் அவரிடம் சொல்கிறேன். நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வர்றதுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, அலைய வேணாம் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு கெட் யூ சம்திங் டு ஈட். ஐ வில் ஆஸ்க் ஹிம் டு கெட் யூ சம்திங் டு ஈட். ஏதோ கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நான் அவனுக்கு கொண்டு வர சொல்கிறேன். இப்போ சொல்கிறோம், ரமேஷை 2 டிக்கெட் ரிசர்வ் செய்ய சொல்கிறேன், நீங்கள் போய் அலைய வேணாம், நீங்கள் வீட்டில் இருங்க சார், நான் ரமேஷை 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ண சொல்கிறேன். எப்படி சொல்லுவோம்? ஐ வில் ஆஸ்க் ரமேஷ் டு ரிசர்வ் 2 tickets. இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், பேசி பார்க்கலாம், ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இது எல்லாமே நமக்கு கொடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாமே நம்முடைய டே டு டே லைஃப்பில் என்னென்ன பேசுகிறோங்கிறத. இங்கே பாருங்களேன், அவர்களை நாளைக்கு வர சொல்லட்டுமா? shall I ask them to come tomorrow? இந்த இடத்துல shall I. இப்போ கேள்வி கேட்குறோம். இது வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஃப்யூச்சரில். shall I ask them to come tomorrow? நாளைக்கு வர சொல்லவா? அவரை உங்களுக்கு ஃபோன் செய்ய சொல்லட்டுமா? பூராமே பாருங்களேன், சொல்லட்டுமா செய்யட்டுமா சவுண்டு வந்தாலே எஸ் ஆர் நோ கொஸ்டின் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. shall I ask him to call you? Shall I ask him to call you? சார், அவங்கள வெயிட் பண்ண சொல்லவா? shall I ask him to wait? or shall I ask them to wait? அவர்களை, அவனை, எது வேணால் வச்சுக்கலாம். சார், மிஸ்டர் சிவா இன்றைக்கி லீவு, மிஸ்டர் ஹரியை பேங்க் போக சொல்லட்டுமா? சொல்கிறாங்க, அவர் லீவு சார் சிவா, ஹரியை போக சொல்லவா? எப்படி இங்கிலீஷில் பாருங்கள்.
சார், Mr. Siva is on leave today. Shall I ask Mr. Hari to go to the bank? ரொம்ப சிம்பிள், பார்க்கறதே ரொம்ப பெரிய கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி பாருங்களேன். சார், Mr. Siva is on leave today. Shall I ask Mr. Hari to go to the bank? இன்னொன்று பாருங்கள். ஷீலாவை இமெயில் அனுப்ப சொல்லட்டுமா? Shall I ask Miss Sheila to send the email? இந்த மாதிரி நம்ம பேசி பேசி பழகுனீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ பார்க்குறது பெருசு இல்லை, புரிஞ்சுக்கிறது பெருசு இல்லை. அப்ளிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எப்படியாவது உங்கள் நண்பர்கள்கிட்டையோ அல்லது உங்களுடைய கொலீக் ஒர்க் பண்ணுறவங்க, கோஒர்க்கர்ஸு, வீட்டில் நீங்கள் பேசி பழகுனா தான் நம்ம இதில் மாஸ்டர் ஆக முடியும். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.